ஒரு மனுஷர் இருந்தாரு. அவர் அந்த பட்டணத்துல டாக்ஸ் கலெக்டரா இருந்தாரு. அவர் ரொம்ப குள்ளமான மனுஷன். அவர் மக்கள் கிட்ட நிறைய வரி வசூல் வாங்கிட்டு வந்தாரு. அதனால எல்லாருக்குமே சகையுவை பார்த்தாலே பிடிக்காது. சகையுவுக்கு ஏசப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு நாள் எரிகோ பட்டணத்துல எல்லா மக்களுமே கூப்பிட்டமா நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப சகையு போயிட்டு அவன் ரொம்ப குள்ளமா இருந்ததுனால அவனுக்கு முன்னாடி நிக்கிற 2 பேர் கிட்ட என்ன நடக்குது, ஏன் எல்லாருமே இவ்வளவு கூட்டமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அப்ப அவங்க சொன்னாங்க, ஏசப்பா வந்திருக்காங்க, அதனாலதான் நாங்கெல்லாம் இவ்வளவு கூட்டமா நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவன் ரொம்ப குள்ளமா இருந்ததுனால அவனால ஏசப்பாவை பார்க்க முடியல. அதனால ஒரு காட்டுத்தீ மரத்து மேல ஏறி ஏசப்பாவை பார்த்தான். அங்க அவ்வளோ பேர் இருந்தோம். ஏசப்பா சகையுவே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்குவேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாருமே அங்க முறுமுறுத்தாங்க. சகையுவே ஒரு பாவி, எதுக்கு ஏசப்பா அவன் வீட்டுல தங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சகையு அவனுடைய தப்பை எல்லாத்தையுமே மறிச்சு அவனுடைய சொத்துல அவனுடைய ஆஸ்தியில 4 மடங்கா அவங்களுடைய ஆஸ்தியில 4 மடங்கா ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏசப்பா இன்று உன் வீட்டில் ரட்சிப்பு வந்தது, நீ ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம எல்லா பாவத்தையுமே நம்ம ஏசப்பா கிட்ட அறிக்கையிட்டா நம்மளுக்கும் நிறைய பிளஸிங்ஸ் கிடைக்கும்.